கெவின் கார்ட்டர்னு ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் இருந்தார். கெவின் கார்ட்டர், நீங்க கூகுளில் போய் அடிச்சு பாருங்க, கெவின் கார்ட்டர்னு. அவருக்கு என்ன ஒரு பெரிய கனவுனா, பொலிட்சர் அவார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோட்டோகிராஃபியில் ஒரு அவார்டு, பொலிட்சர் அவார்டு. இந்த அவார்டு வாங்கிடணுன்றது அவருடைய மிகப்பெரிய வாழ்வினுடைய லட்சியமாக இருந்தது. எப்படியாவது போய் இந்த அவார்டு வாங்கிடணும்பான். சவுத் ஆப்பிரிக்காவில் பெரிய பஞ்சம் இருந்த தருணம். அந்த தருணத்தில் நீங்கள் இந்த கூகுளில் இந்த ஃபோட்டோ பார்த்துருக்கலாம். பசி, வறுமை, ஒரு 1.5 வயசு குழந்தை இந்த வறுமையில் கிடக்க, எலும்பும் தோளுமா ஒரு குழந்தை. இவங்க கவர்மெண்ட்லேருந்து சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒரு ஜீப் போகும்ல, அதில் இவரும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போனார். அந்த குழந்தைல பசி, அதுக்கு சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. இந்த கவர்மெண்ட் கொடுத்த உணவு பொட்டலம் கீழே கிடக்கு. எந்திரிச்சு போய் அந்த குழந்தையால் எடுக்க முடியல. எலும்பும் தோளுமா இருக்கிற குழந்தை நகண்டு நகண்டு போய் அந்த சாப்பாடு எடுக்க போகுது. பக்கத்தில் ஒரு கழுகு நிற்கிது, பெரிய கழுகு. அந்த ஃபோட்டோ பார்த்துருக்கீங்களா? கூகுளில் இருக்கும், அந்த ஃபோட்டோ முடிஞ்சா பாருங்க. கழுகு இப்படி நிற்கும். இப்போ இவர் என்ன பண்ணிட்டார், அந்த கழுகு எப்படா இந்த குழந்தை சாகும், சாப்பிடலான்னு சாப்பிடலான்றதுக்காக அந்த கழுகு நிற்கிது. இந்த குழந்தை போய் சாப்பாடு எடுக்க போகுது. கெவின் கார்ட்டர் இந்த ஃபோட்டோ எடுத்துட்டார். நியூயார்க் டைம்ஸில் இந்த ஃபோட்டோ வந்தது. மிகப்பெரிய அளவில் அந்த ஃபோட்டோ பேசப்பட்டது. அவர் எதிர்பார்த்த புலிட்சர் அவார்டு என்கிற அந்த அவார்டு அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு கிடச்சிருச்சு. அதானே அவர் வாழ்க்கையில் நினச்சது, அதானே அவருடைய வெற்றி. கிடச்சிருச்சுல, வெற்றி கிடச்சிருச்சுல. இப்போ அவருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும். அந்த வெற்றி கிடைத்ததுனாலேயே அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோர்வு ஏற்பட்டது. அந்த மனிதன் தற்கொலை செய்து கொண்டான். ஏன் தெரியுமா? இந்த அவார்டெல்லாம் வாங்கிட்ட சரிப்பா, இந்த ஃபோட்டோவை பார்த்து அத்தனை பேரும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அந்த குழந்தை என்னாச்சு கேட்பாங்களா? அந்த குழந்தை என்னாச்சு? சாப்பாடு எடுத்து நீ கையில் கொடுத்தியா, இல்லை அந்த கழுகையாவது விரட்டி விட்டியா? எதுவுமே. அவர் ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டாரு. விரட்டி விட்டியா? அவருக்கு எதுவுமே பண்ணலை, ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டார். அவர் அந்த புகைப்படத்தை பார்த்து கழுகு விரட்டிக்கிட்டே இருக்கார். மன ரீதியாக பாதிக்கப்பட்டு கெவின் கார்ட்டர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது வரலாறு. வெற்றி அடைவதால் மகிழ்ச்சி வருவதே இல்லைங்க, வெற்றி அடைகிறதுனால மகிழ்ச்சி வர்றதே இல்லை. கவிக்கோ தான் சொல்லுவாரு, மனித வடிவத்தில் பிறந்த நாம் நம் பண்பால் மனிதனாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பின் பெயர்தான் இந்த வாழ்க்கைன்னர் கவிக்கோ. மனித வடிவத்தில் பிறந்துட்டோம், மனுஷனா வாழ்றோமான்னு ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ இதை புத்தகங்கள் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கும்.